நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூக்கொண்டு அந்த தப்பாமல் தும்பிக்கையான் பாதம் பணிபவர்க்கு வாக்குண்டாம். நல்ல வாக்கு வரும், வாக்கு வரும், நல்ல மனம் வரும். மாமலராள் நோக்குண்டாம். மாமலராள் யாரு? அந்த லக்ஷ்மி. இதோ இங்க வச்சிருக்காங்கல்ல தாமரைப்பூ. தாமரை பூவிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த திருமகளினுடைய கடாட்சம் செல்வம் உன்னை தேடி வரும். உனக்கு மேனியிலே எந்த விதமான துன்பமும் இருக்காது. எப்பொழுது தெரியுமா? நீ பூ கொண்டு, தினமும் பூ வைத்து கொண்டு. பிள்ளையாரை வழிபடுறதுக்கு பூ கூட வேண்டாங்க. ஔவையார் சொல்லியிருக்கிறார் பூ என்று. அந்த பூ எதுவாக வேணா இருக்கலாம். அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எல்லாம் போடுவோம். பிள்ளையாருக்கு ஒரு கள்ளப்பூணல் போடுவோம், பிள்ளையாருக்கு அருகம்புல் வைப்போம், பிள்ளையாருக்கு ஒரு பஞ்சகச்ச வேஷ்டி கட்டி விடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனாலும் எது இல்லாமல் நம்ம பூஜையே செய்ய மாட்டோம்? எருக்க மாலை. எருக்க மாலை என்பது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மலர். அந்த மலரை வச்சு நீங்கள் விநாயகரை வழிபட்டால், பூக்கொண்டு நீங்கள் விநாயகர் பாதம் பணிந்தால், இதை தப்பாமல் செய்பவர்களுக்கு, தப்பாமல்னா தவறு செய்யாமல் இல்லை, தினம் தினம் ஒரு நாளும் தவறாமல் செய்பவர்களுக்கு வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நமக்கு அள்ளித் தருவதற்கு ஔவையார் இருந்தாங்க. இதோடு மட்டுமல்ல, இந்த பிறவி எதற்காக எடுத்திருக்கிறோம், இந்த பிறவியில் நம்ம என்ன செய்யணும், இந்த பிறவியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? ரெண்டே பாட்டு அடுத்தடுத்து வருகிறது. அந்த ரெண்டு பாட்டில் ஒரு பாடலில் என்ன செய்யணும், அடுத்த பாடலில் என்ன செய்யக்கூடாது. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் கதைகள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்போ என்ன? நல்லவர்களை நாம் தேடி போய் பார்க்க வேண்டும். அவர்கள் நல்லவர்கள் என்று தெரிந்தால் நீ தேடி தேடி போய் பார்த்து அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். அப்படி நல்லவர்களுடைய பார்க்கிறது மட்டுமல்ல, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் கதைகள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அவர்களோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ அமைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் ஔவையார். அடுத்த பாடல்ல வராங்க, தீயாரை காண்பதுவும் தீதே. வந்துட்டாங்கல்ல, ரொம்ப எளிதாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த பாடல்லாம். தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற, திருனா தீயவன்கிட்ட, கெட்டவனிடம் அல்லது புறம் பேசுபவனிடம் செல்வமானது உரையாது. திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே. அதோடு மட்டுமல்ல, தீயார் கதைகள் உரைப்பதுவும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதுவும் தீதே. முடிச்சிட்டாங்க. அப்ப நல்லவர்களை மட்டும்தான் நாம் கை கொள்ள வேண்டும், நல்லவர்களை மட்டும்தான் நட்பு செய்ய வேண்டும், நல்லவர்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும், நல்லவர்கள் சொல்தான் கேட்க வேண்டும், நல்லவர்கள் கதைகள் தான் உரைக்க வேண்டும், அவர்களோடு மட்டும்தான் வாழ வேண்டும். எதற்காக யோசிச்சு பார்த்தேன். எதற்காக ஔவை இப்படி சொல்லுகிறார்? அப்போ உலகத்தில் எல்லாருமே நல்லவர்களாக இருந்தால் அப்போ தீயவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? தீயவன் ஒருவன் இருந்தாதான் நல்லவனுக்கு மரியாதை. 0 மார்க் வாங்குற ஒருத்தன் இருந்தாதான் 100க்கு 100 மார்க் வாங்குறவனுக்கு மரியாதை. ஆனால் நல்லவன் எதற்கு இருக்க வேண்டும் என்று அடுத்த பாடல்லையே ஔவையார் என்னோட கேள்விக்கு ஒரு விடையை கொடுக்குறாங்க. என்ன விடை தெரியுமா? அது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும். நம்ம நெல் வாய்க்கால் இருக்குல்ல, அந்த நெல் வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சிரும். அந்த தண்ணி என்ன ஆகும்? நெல்லுக்கு மட்டும் போய் நிற்காது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய புல் களை, அது அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாமும் அது போய் சேரும். அதை மாதிரி நீ நெல்லுக்கு இறைச்ச தண்ணி, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். நெல்லுக்காக நீ இறைக்கின்ற அந்த தண்ணீர் நல்லது. நெல்லுக்கு இறைக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் என்ன செய்யுமா? புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லு, பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகளை வளர வைக்கும், வாழ வைக்கும். அதுபோல தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை.
நல்லவன் இருந்தா என்ன நடக்கும்? எல்லாருக்கும் மழை பெய்யும், வான் வளம் பெருகும், மண் வளம் சிறக்கும். அதை தானே ஆண்டாள் நாச்சியார் பாட்டில் கேட்குறாங்க. என்ன கேட்கிறார்கள்? மாதம் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அப்ப நல்லவர்கள் இருக்கின்ற இடத்தில் மண்வளம் செழிக்கும், மழை வளம் சுரக்கும், நீர்வளம் பெருகும், பயிர் பச்சை பெருகும். அந்த பயிர் பச்சைகள் வாழுகின்ற பொழுது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள், சின்ன சின்ன அருகம்புல், சின்ன சின்ன புற்களும் எப்படி பயன்பெறுகிறதோ அதை போல நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இன்னொரு பாட்டை சொல்றாங்க ஔவையார். நான் ரொம்ப வியந்து போனேன். என்ன பாட்டுன்னு கேட்டா ரொம்ப அழகா வருகிறது. அது நல்வழியில நாம ஒன்று நினைச்சு ஒன்று செய்கிறோங்க. நாம ஒன்று நினைக்கிறோம், ஆனா அது நடக்கிறது இல்லை, வேறொன்றாக மாறி போகிறது. அப்ப என்ன சொல்றோம்? நாம நினைச்சதே நடக்கல, இந்த கடவுளுக்கு கண் இல்லை சொல்றோமா இல்லையா? அப்ப நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் அழகா சொன்னார். ஆனா ஔவையார் சொல்லுகிறார், ஒன்றை நினைக்கின், அந்த பாட்டில் சொல்றார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது போய் இன்னொன்று ஆயிடும். அன்றி அது வரினும் வந்து எய்தும். ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்து எய்தும். அதோடு மட்டுமல்ல, ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க? நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா? நீ செய்யல, உன்னை செய்ய வைப்பது நீ வெறும் கருவிதான், கர்த்தா அவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, எல்லாம் ஈசன் செயல், எல்லாம் ஈசன் செயல். இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது தெரியுமா? ஔவையாருடைய நல்வழிப்பாடல்லேருந்து வந்தது. கடைசியா முடிக்கிறாங்க, எனையாளும் ஈசன் செயல், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு அது ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்து எய்தும், ஒன்றை நினையாமுன் வந்து நிற்பினும் நிற்கும், எனையாளும் ஈசன் செயல். என்கிட்ட எதுவுமே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க. 2004 நம்முடைய இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் சுனாமி வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் நம்முடைய நாகப்பட்டினத்துலேயும் வேதாரண்யத்துலேயும் எல்லாம் பல பேர் இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சிறுமி, அங்கே கடலூர் கிராமத்தில் ஒரு சிறுமி, மகாலட்சுமின்னு பேர். இது நடந்த வரலாற்று பதிவு, நானா சொல்கிறதில்ல. மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு, அந்த தாய் தந்தையருக்கு ஒரே ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தை வெள்ளத்தில் அடிபட்டு போயிட்டுதோன்னு நினச்சிட்டாங்க. குழந்தை திரும்பி வரல சுனாமியில். தாய் தகப்பன் இருக்காங்க. இந்த உலகத்திலேயே கொடுமை எது தெரியுமா? ஒரு பிள்ளையினுடைய மரணத்தை தன்னுடைய தோளிலே சுமக்கிறான் பாருங்க ஒரு தந்தை. அதுதான் பெரிய இழப்பு, அதுதான் பெரிய அழிவு. அப்போ அந்த குழந்தை திரும்பி வரல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணியாச்சு, மகாலட்சுமி இறந்து விட்டாள். அப்போ அந்த மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை வச்சு அப்பா அம்மாலாம் நம்முடைய வைதிக முறைப்படி காரியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை செய்யறதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க, இந்த கடலூர் கலெக்டரேட்லேருந்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அந்த நஷ்டஈடாக தலா 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் இந்த தாய் தந்தையருக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? அந்த குழந்தை இறந்து போய் சரியா 17வது நாள் அம்மா உட்கார்ந்துருக்கா கன்னத்தில் கை வச்சுட்டு. என்னடா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்லுவார் கவிமணி தேசிவநாயம் பிள்ளை. ஒரு குழந்தை கீழே அம்மா கண்ணு முன்னால் இறந்து போய் கிடக்கான். அதை பார்த்து பதவதச்சு பாடுறார். வாய் முத்தம் தாராமல் மழலை உரையாடாமல் செய்கிடத்தல் கண்டெனக்கு சிந்தை இறங்குதம்மா. அம்மா, அந்த குழந்தை இருந்ததுன்னா ஓடி எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கும்ல. அதுதானே பாரதி சொன்னான், கன்னத்தில் முத்தமிட்டால் கல்வெறித்து கொள்ளுதடி. அப்போ அந்த குழந்தையினுடைய வாய் முத்தம் தாராமல் மழலை உரையாடாமல், குழந்தை பேசுகிற பேச்சு அதுக்கு சாவராது தாவராது டாவராது இருந்தாலும் அது பேச்சை நாம் பேசுவோம். அப்போ வாய் முத்தம் தாராமல் மழலை உரையாடாமல்
சேய் கிடத்தல் கண்டு எனக்கு சிந்தை இறங்குதம்மா, பின்னி முடிச்சிடம்மா. அம்மா தலை பின்னி விடுமா. யார் வந்து கேட்பா இனிமே என்கிட்ட? பின்னி முடிச்சிடம்மா, பிச்சி பூ சூட்டிடம்மா, எனக்கு பூ வச்சு விடுமா என்ற அந்த மொழிகள் இனி எந்நாளில் கேட்பேனோ அப்படின்னு தன்னையே ஒரு தாயா பாவிச்சு அந்த கவிஞர் எழுதுகிறார். இப்போ அந்த மகாலட்சுமியோட அம்மாவுக்கு அந்த நிலைமை தான். உட்காந்துட்டு இருக்கா கன்னத்தில் கை வச்சு. என்னடா இது, பொண்ணு போனா 17 நாள் ஆச்சு, ஒன்றுமே முடியலையே. அந்த குழந்தையினோட நினைப்பு எப்படி மறக்கும்? அந்த தாய் தாலி கொடிக்கு காட்டுகிற மரியாதையை காட்டிலும் தொப்புள் கொடிக்கு காட்டுகிற மரியாதையும் அன்பும் தான் அதிகம். அந்த குழந்தைய நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கா. 17வது நாள் அவையோரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்று பதிவு இது. வாசல்ல வந்து நிற்கிறா மகாலட்சுமி. என்ன பண்ணுவீங்க நீங்க? வாசல்ல வந்து நிற்கிறா. தாய் கண்ணை கசக்கி பார்க்குறா. இது உண்மைதானா? நடக்குமா? நடந்துதா? எப்படி நடக்க சாத்தியம்? குழந்தை இறந்து போனதா சொல்லி நாங்கள் காரியெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோமே, என்ன செய்யறது? மகாலட்சுமி அம்மான்னு கூப்பிடுறா. ஓடி எழுந்து போய் குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறா. தாயாருக்கு ஒன்றுமே தோணலை. அப்போ அது முடித்த உடனே அந்த குழந்தைய தாயும் தகப்பனும் சேர்த்து சீராட்டி அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க, நீ இல்லாத இந்த 10 நாளுக்கு முன்னால் எங்களுக்கு வந்து அரசாங்கத்துலேருந்து 1 லட்சம் பணத்தை கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறா தாய். உடனே அந்த பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா? அந்த அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு அந்த கலெக்டரேட்டுக்கிட்ட போய் கலெக்டரை பார்க்குறா. ஐயா, நான் இறந்து போனதா நினச்சி என்னுடைய தாய் தகப்பன் காரியம் பண்ணாங்க, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட வந்துட்டேன், இந்த பணம் எங்களுக்கு வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்க. யாராவது சொல்லுவோமா? எனக்கு வேண்டாம், வச்சுக்கோங்க. உடனே அங்கே அவர் சொல்கிறாரு கலெக்டரு, இல்லைம்மா இந்த பணத்தை நாங்கள் வாங்கிறதுக்கு 1000 தர ஆஃபீஸ் ப்ரொசீஜர் இருக்குது, இதெல்லாம் போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ திருப்புறதுனா மறுபடியும் அத்தனை ப்ரொசீஜர் வேணும், பரவாயில்ல நீ வச்சுக்கோ. குழந்தை சொல்கிறது, இல்லையா நான் வந்துட்டேன் இப்போ உயிரோட, என்ன மாதிரி நான் என்னுடைய தாய் தந்தையை உழைத்து காப்பாற்றுவேன். ஆனால் என்ன மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தையுடைய தாய் தகப்பனுக்கு கொடுங்க ஐயா, எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாள் அந்த குழந்தை. உடனே அவர் கேட்கல, அந்த குழந்தைக்கு அந்த பணத்தை வாங்க பிடிக்கல. யோசிச்சு பாருங்க, தரையில் 10 ரூபா இருந்தாலே சுற்றி முற்றி இப்படி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா டபக்குன்னு எடுத்து பையில் போட்டுக்கிற காலம். ஆனால் தனக்கு வந்ததை கூட அடுத்தவன் துன்பத்தை பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாள் அந்த குழந்தை. நேராக வரா நம்முடைய சென்னை ஆனந்தவடன் ஆஃபீஸ்க்கு. ஆனந்தவடன் ஆஃபீஸில் ஆசிரியரை பார்க்குறா. ஐயா, நான் வந்துட்டேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்தாச்சு, நான் காப்பாற்றுவேன், இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லை, இதை வைத்துக் கொள்ளுங்கள். உடனே அவர் சொல்கிறார், ஏம்மா, இல்லை இல்லை, என் குழந்தைகளுக்கு என்னுடைய குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்று என் தாய் தகப்பன் வளர்த்தாங்க, அதே போல என் தாய் தகப்பனை கண்கலங்காமல் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் வளர்த்துக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவை, இந்த பணத்தை ஏதாவது துன்பப்படுகிற பெண்ணுக்கு அல்லது குழந்தைக்கு கொடுத்து உதவுங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க அந்த பொண்ணு. அதை நினச்சி தான் அவ்வை பாடினா, ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். எதை நினைச்சாங்க அந்த அப்பா அம்மா? மகாலட்சுமி ஒன்றை நினைக்கின், ஒரே குழந்தை நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஒழிந்திட்டு ஒன்றாச்சு. சுனாமியில் அவ இறந்துட்டதா தகவல் கிடைச்சு அவளுக்கு காரியமும் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன வருது? அன்றி அது வரினும் வந்து எய்தும். நினைக்கவே இல்லை. 17வது நாள் மகாலட்சுமி வந்து நிற்பான்றத நினைச்சே பார்க்கல. ஒன்றை நினையா முன் அது வந்து நிற்பினும் நிற்கும். அந்த பொண்ணு கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுப்பான்றதையும் நினச்சி பார்க்கல. நின்னுது, நடந்தது. மகாலட்சுமி இருந்தா, இறந்தா, மீண்டும் உயிரோட வந்தா, கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்தா. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்து எய்தும், ஒன்றை நினையா முன் வந்து நிற்பினும் நிற்கும், எல்லாம் என்னையாளும் ஈசன் செயல். இதைத்தான் ஔவையார் சொல்றா. நாம நினைக்க முடியாதுங்க. அந்த தாய் தகப்பன் நினைச்சாங்களா? பொண்ணு பிறப்பா, பிறந்த பிறகு எப்படி ஆகும், திருப்பி வருவா, எதுவும் நம் கையில் இல்லை. நாம் வெறும் கருவிகள் தான், கர்த்தா அவன்தான், அதை நினைப்பது இல்லை. அதனால்தான் இந்த ஒரு பாடலை அழகா சொல்லி வச்சாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஔவையாரோட பாட்டில் ரொம்ப 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 அழகான ஒரு அகவல்னு எடுத்தீங்கன்னாக்கா விநாயகர் அகவல். ரொம்ப அழகா 72 வரியில எழுதியிருப்பாங்க. 72னாக்கா 7 + 2 9.
அந்த 9ன்ற ஒரு பேராண்மை மிக்க ஒரு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த 9ஆம் எண்ணில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அந்த அம்மா. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? விநாயகர் அகவல்ல, விநாயகர் அகவல் என்பது விநாயகருக்காக பாட்டப்பட்ட விநாயகரை போற்றி துதிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ரொம்ப அழகான கருத்து இருக்கு. எல்லையில்லா ஆனந்தம் அளித்து விநாயகர் எனக்கு என்னன்னு தெரியுமா பண்ணாரு? எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி, எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க! சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவினுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி, 5 அக்கரத்தின் அகம்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆட்கொண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே. எப்பேற்பட்ட பாடல்! என்ன செய்கிறார் விநாயகப் பெருமான்? விநாயகப் பெருமான் தன்னை நினைக்க வைக்கவில்லை. விநாயகப் பெருமான் ஔவையாருக்கு என்ன செய்தார் தெரியுமா? எல்லையில்லா ஆனந்தம். எது எல்லையில்லா ஆனந்தம்? தாயினுடைய கருவறைக்குள்ளே ஒரு சிசுவாக உருவாகி இந்த பூமியை எட்டி பார்த்து எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று அத்தனை இன்பங்களையும் தூய்க்க வைத்து எல்லையில்லா ஆனந்தம் காட்டி, அதோடு மட்டுமல்ல அல்லல் களைந்து அருள் வழி கூட்டி, என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய அல்லல், உள்ளத்திலே இருக்கக்கூடிய அல்லல், என் வீட்டிலே இருக்கக்கூடிய அல்லல், அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி. அடுத்தபடியா வரார், சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி. சதாசிவத்தை எப்பொழுது காட்ட வேண்டும்? சத்தம். இந்த அண்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் கேட்கின்ற சத்தத்திலெல்லாம் சதாசிவம். அடுத்த வரி, இந்த பிண்டத்திற்குள்ளேவும் சிவலிங்கம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. அண்டத்தில் சதாசிவம், இந்த பிண்டத்தில் சிவலிங்கம். அணுவினுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. இந்த கணு இருக்கும் பாருங்க கரும்பு கிட்ட, அந்த கரும்புல எது சுவை, எந்த இடம் இனிக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் தரித்து நீரும் தரித்து நீர் அணியணுன்றாங்க. நீரில்லா நெற்றிக்கு அழகு பாழ். ஏன்? நீர் என்பது என்ன? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. அப்ப திருநீற்று பதிகம்னே திருஞான சம்பந்த பெருமான் அழகா பாடுறார். அந்த ஊர் மன்னனுக்கு வெப்பு வியாதி வருது, அந்த வியாதியை போக்கணும். வைத்தியர்கள்லாம் வராங்க, ஒன்றும் பண்ண முடியல. என்ன செஞ்சார் அவரு? ஞான சம்பந்த பெருமானையும் அடியார்களையும் ஒரு மடத்தில் வச்சு அந்த மடத்துக்கு தீ வச்சுவிட்டார். அந்த தீ என்னாச்சு? அவர் உடம்புல போய் வெப்பு நோயாக தங்கிச்சு. அப்போ வைத்தியரை அழைச்சாங்க, யார் யாரையோ கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியாக அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார்னு பேர், அந்த அம்மா ஞான சம்பந்த பெருமானை அழைச்சிட்டு வந்து, ஐயா இவருடைய வெப்பு நோயை தீர்த்து வையுங்கள். ஞான சம்பந்த பெருமான் ரொம்ப அழகாக திருநீற்று பதிகம் பாடுகிறார். அதை பாடின உடனே, அந்த பாடி அந்த திருநீற்றை மேனியில் பூசின உடனே அவருக்கு அப்படியே அத்தனையும் நோய்கள் களையப்பட்டது. அப்போ திருநீற்றுக்கு அந்த மகிமை உண்டு. அதைத்தான் ஔவையார் சொல்லுகிறார்கள், என்னுடைய வேடமும் நீரும் தரித்து. வேடமும் நீரும்னா என்ன? நான் போட்டிருக்கக்கூடியது ஒரு சிவவேடம், நெற்றியில் தரித்திருப்பது திருநீரு. இதையெல்லாம் தரித்து 5 கரத்தின் அருள்நிலை காட்டி, அதாவது 5 எழுத்து சிவாய நம என்ற பஞ்சாட்சரம், 5 எழுத்து புனைபிடித்து கிடக்கின்றேனை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லுகிறோமே, அந்த 5 எழுத்து மந்திரத்தின் ஒரு ஒலியை, நாதத்தை என் மனதிற்குள்ளே கூட்டி வைக்கிறாயே. யார் செய்யறது இதை? ஔவையாருக்கு விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானே, என்னுடைய வித்தக வினையை தீர்த்த விநாயகப் பெருமானே, உன்னுடைய விரைகழல் சரண். விரைகழல்னு ஏன் சொன்னாங்க? கழல்னா பாதம், விரைகழல் அப்படின்னா விரைந்து வரக்கூடிய பாதம். விநாயகப் பெருமானுடைய உருவத்துக்கு விரைந்து வர முடியுமா? முடியும். ஏன்னா பக்தர்களுக்கு துன்பம் வந்தா அந்த கழல் விரைகழலாக மாறும். அதனால அது விரைகழல் பாதம். அந்த பாதத்தை நான் பணிந்தேனே. ரொம்ப அழகாக இப்படி ஔவையார் தமிழ் படித்த ஔவையாராக, ஆன்மீகம் கற்ற ஔவையாராக,
அதே போல நீதி நெறிகளை சொல்லக்கூடிய ஔவையாராக, வாழ்க்கை நெறிகளை மனித குலத்திற்கு ஊட்டக்கூடிய ஔவையாராக, இப்படி பல பல பரிமாணங்களில் ரொம்ப அழகாக நாமெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார். அவையோரே, இந்த உலகத்திலே நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதுவும் ஔவையோட வாழ்க்கை தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்த அக்காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்ப என்ன? அரிதின் பெற்றது ஔவை, அரிதின் பெற்றது அதியமானிடமிருந்து நெல்லிக்கனியை. அந்த நெல்லிக்கனி மூலமாக நமக்கு தந்தது தமிழ் பாடல்கள். நமக்கு கிடைத்தது இந்த மானுட பிறவு, அரிய பிறவி. நாம் பெற்றது இந்த அரிதின் பெற்ற மானுட பிறவி. ஏன் இது அரிய பிறவி? 5 புலன்களை கட்டுவது இந்த 6வது அறிவு. அந்த 5 புலன்களை கட்ட வேண்டுமென்றால் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். ஒழுக்கத்துடன் வாழ வேண்டுமென்றால் ஒழுக்கத்துடன் வாழ்வது அரிது. அப்போ ஒழுக்கத்துடன் வாழ வேண்டுமென்றால் உள்ளத்தில் அன்பு வைத்து கொண்டிருக்க வேண்டும். அன்பு உடையவனாக இருப்பதும் அரிது. ஆனால் அன்போடு இறைவனை, ஆன்மீகத்தை, பக்தியை நாம் அணுகினோம் என்று சொன்னால் அரிதாக பெற்ற இந்த மனித பிறவியில் எளிதாக எல்லார் இதயத்திலும் போய் நாம் உட்கார்ந்து விடலாம் என்பதற்காகத்தான் ஔவையார் இந்த பாடலை அழகாக பாடியிருக்கிறார். கடந்த கால ஔவையை நிகழ்காலத்தில் என்னால் இயன்றவரை உங்கள் கண்முன் காட்டினேன். எதிர்கால சந்ததிக்கு அவளை எடுத்துச் செல்வது நம் அனைவரின் பொறுப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.